பெருமைன்றாங்க பந்தான்றாங்க அப்படின்னா என்னங்க? பெருமைன்றாங்க பந்தான்றாங்கனாக்கா எப்படி சொல்றது உனக்கு? இப்போ ஒரு கடைக்கே போறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் போறீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய கடைக்கு போய் பொருள் எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா காலங்காத்தால வந்து ஒரு காலையில் ஒரு ஆயா தள்ளாத வயசில் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கூடையில் காய்கறி கீரைலாம் ஏற்றின்னு அதை நம்மளால கூட தூக்க முடியாது. அந்த அளவு தூக்கின்னு வந்து ஆயா வந்து விற்கும். கீரை வேணுமாம்மா காய்கறி வேணுமாம்மான்னு விற்கும். ஆனால் அதை வாங்குவீங்களா நீங்கள்? வாங்க மாட்டோம். நாங்கள் மார்க்கெட் தான் போய் அதை வாங்க மாட்டீங்க. ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன்னா ஒரு பொருள் உங்களை தேடின்னு வருது. அப்போ ஒரு பொருள் உங்களை தேடின்னு வந்தால் அது சீப்பாக இருக்கும் உங்களுக்கு, அதை வாங்க மாட்டீங்க. ஆனால் இதையே நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்டுங்க தேடி சேர்ந்துக்கினேன், 4 ஃப்ரெண்டுங்க பக்காவாக ட்ரெஸ் பண்ணிக்கினேன், மேக்கப் பண்ணிக்கினேன், தம்மத்தோட ஒரு பையன் அப்படி மாட்டிக்கினேன், திலுக்குன்னு நடந்துக்கினேன், அப்படியே போயிட்டு ஒரு பெரிய கடையில் போயிட்டு அங்கே பழம் காய்கறி எல்லாம் பழசாக இருக்கும், சாயம் போட்டிருப்பாங்க வேறு, அதெல்லாம் கவரை சுற்றி அப்படியே விற்றுன்னுப்பாங்க. அங்கே ஒரு கூட்டம் வாங்கும். அந்த கூட்டத்து நடுவில் போயிட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு இங்கே வாங்க வேண்டிய பொருளை 100 ரூபாய்க்கு பெருமையாக அப்படி நீட்டுவீங்க. அது அவன் கொடுக்குறத அது உங்களால் வந்து இது பண்ணி கூட வாங்க முடியாது. இதை தான் எடுத்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. புரியுதா? அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேச மாட்டீங்க. ஆனால் இந்த சும்மா ஆயா வராங்கன்னு வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட பேரம் பேசுவீங்க. எப்படின்னா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய்னா என்ன 10 ரூபா, 6 ரூபாய்க்கு கொடு, 5 ரூபாய்க்கு கொடு, 3 ரூபாய்க்கு கொடுன்னுவீங்க. ஆனால் இது அங்கே போனாக்கா அவன் என்ன விலை கொடுக்குறானோ அதுக்கு தான் வாங்குவீங்க. அதுக்கு பெருமையாக வந்து உட்காந்து வாங்கிட்டு வேற சும்மா இருக்க மாட்டீங்க. 4 ஃப்ரெண்டு ஒன்றா சேர்ந்தாக்கா, ஹேய் நீ இந்த கடைக்கு தான் வரியா, நானும் இங்கே தான் வாங்குவேன், எனக்கு இங்கே தான் வாங்கினா பிடிக்கும், எனக்கு மற்ற இடத்துலலாம் சீப்பாலாம் பிடிக்காது, நான் பிளாட்ஃபார்ம்லலாம் கடை போட்டு வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் காய்கறி ஐயோ எனக்கு பிடிக்காது, நான் இங்கே தான் வாங்குவேன், இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது 10 நாளாக 1 மாதமாக கிடக்கும் அப்படியே. ஆனால் ஒரு கவரை சுற்றி ஏசி போட்டு பந்தாவாக கடவுள ஒரு 1000 பேர் இருந்தாக்கா, ஒரு 500 பேர் இருந்தாக்கா, ஒரு 100 பேர் இருந்தாக்கா, அவங்களோட போய் வாங்கும்போது உங்களுக்கு பந்தா. அது ஒன்றாது, இங்கே வர காய்கறி பக்கத்தில் இங்கே வாங்க மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி காசை கொடுத்து அந்த ஆட்டோவில் பந்தாவாக போய் அங்கே போய் இறங்கி அங்கே பொருளை வாங்கின்னு திருப்பி வந்தாக்கா தான் பெருமை. அதில் வேறு உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க வேற. எங்கள் வீட்டுக்காரு அங்கே வாங்க சொல்லுவார், எனக்கு அது பிடிக்காது, நானும் வாங்க மாட்டேன்டி, நான் இங்கே தாண்டி வாங்குவேன். இதில் வேற வெளிநாட்டில் வந்து ஒரு லேடி வேற வந்திருக்கோம், அது கூட வந்து சேர்ந்தீங்க. அது என்ன பண்ணோம், உள்ளே போகும்போது மூக்கு அப்படி பிடிச்சிக்க, ஐயோ எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, எனக்கு இங்கெல்லாம் தெருவில் நடக்கவே முடியாது, இந்த ஒரே நாத்தம், நீங்கள்லாம் இந்த ஏரியாவில் எப்படி இருக்கீங்கன்னே தெரியல, எனக்கு அப்படியே சகிச்சிக்க முடியாது, கச்சிப்பால நான் மூக்க மூடிக்கிறேன் மூக்க மூடிக்குவாங்க. புரியுதா? உள்ளே வந்தால் ஒரு பொருளை கொடுத்தோன்னா அது வந்து இது வாங்கணும் 1 கிலோ போடு 4 கிலோ போடுவீங்க. ஆனால் இது ஆயாக்கிட்ட எப்படி பேசுவீங்க, ஹேய் என்ன இது 1/2 கிலோ கத்திரிக்காய், இது வந்து 4 ரூபாய்க்கு கொடுக்குற, 1 ரூபாய்க்கு கொடு,